மெட்டு மெட்டு தட்டுதம்மா ஸ்ருதி பார்த்து, ஓ ஸ்ருதி பார்த்து. ஆட வைக்கணும் பாட்டு, சும்மா செய்ய வைக்கணும் பாட்டு, கேட்க வைக்கணும் பாட்டு, நல்ல கிறங்க வைக்கணும் பாட்டு. இந்த பாட்டு சத்தம் கேட்டு சுத்தும் பூமி எப்போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு கொஞ்சம் வெளியில் கிளம்பிட்டோம். அதுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி கிருத்திகை எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருந்தால் திடீர்னு வெளியில் கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே நம்ம எங்கேயோ கிளம்புறோம்னு சொல்லிட்டு கடைன்னு சிம்பிளாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா போகும்போது தான் சொன்னாங்க இதுதான் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா வீட்டுக்கு போயிட்டு காலைல அங்கே டிஃபன் முடிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே வெளியில் போகிறோம். எங்கே வெளியில் போகிறோங்கிறது அப்படியே வீடியோலேயே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். காலைல பார்த்தீங்கன்னா அண்ணி வந்து பொங்கல், பூரி, அதுக்கப்புறம் வடை எல்லாமே பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் வரதுனால சாரி, மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்து வெளியில் கிளம்பியாச்சு. பிஜிபிக்கு வந்திருக்குங்க பாருங்க, ஃபேமிலியோட வந்திருக்காங்க பாருங்க, கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. இங்க பாருங்க எங்க அண்ணன் பேக்கோட வராங்க. இப்போ நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போகலாமா? பிரவீன், பிரவீன் நல்லா எடுங்க. ஹாய் பிரவீன். ஹாய் பிரவீன். பயந்துட்டியா? இருக்கிறது பயந்துட்டாங்க. ஏன்னா அது எவ்வளோ தானே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவால்விங் கப்னு சொல்லிட்டு ஒரு ரைட் போனோம். அது வந்து எல்லாருக்குமே வந்து கம்ஃபர்டபுளான கேம்ங்க. அது வந்து சின்னவங்க போகலாம், பெரியவங்க போகலாம், குட்டி பசங்க எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருந்தது. எனக்கும் எங்கள் அண்ணனுக்கு தான் ஃபஸ்ட்டு பயங்கிறது 2 பேருக்கும் தான். ஐயோ எனக்கு மயக்கம் வந்துடும், உனக்கு மயக்கம் வந்துடும்னு சொன்னோம். பட் அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயின்ட் வீல் போனோம். அது வந்து சூப்பராக இருந்தது. அப்படியே என்ன சொல்கிறது, ஆகாயம் மொத்தமே தெரியுது. அடுத்து என்னென்ன இருக்குது எல்லாமே தெரியுது. அப்படியே பீச்லேருந்து எல்லாமே உட்கார்ந்த இடத்துலேருந்து ரசித்தோம். உள்ளுக்குள்ளே பயம் கலந்த சந்தோஷம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் பயமும் இருந்தது, ஆனால் வந்து ஜாலியாகவுமே இருந்தது. சூப்பராக இருந்துங்க. அந்த ஃபுல் இதுவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அடுத்து வந்து அசுர தாலாட்டுங்க. பார்க்குறதுக்கு அழகாக போட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம உட்காந்து போகும்போது அப்படியே போயிட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே அடி வயிற்றுலேருந்து ஒன்று கிளம்ப பாருங்க. அது மேலே போகும்போது அடடடா, நம்ம முன்னோர்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரிவாங்க. பயம் கலந்த ஒரு சந்தோஷம், ஜாலி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கும். அப்படி கத்திருப்பேன் நான், என்னை மீறி கத்திருப்பேன். ஐயோ கடவுளே அப்படின்லாம் சொல்லி. என் அண்ணா பொண்ணு வந்து அதில் கிடையாது, சைல்டுங்கிறதுனால சோகமாக நின்றுட்டு இருந்தால் எல்லாத்துக்கும் போகணுன்னு அவளுக்கு ஆசை. ஒரு சில இதுக்கெல்லாம் வந்து சின்ன பசங்க அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அப்பெல்லாம் வந்து சோகமாக நின்றுட்டுருப்பா. அவள் கூட எல்லாம் போகும். அது மாதிரி பாய் சொல்லுங்க.
எம்ஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி போயிருக்கேன். ஒரு ரைட் கூட மிஸ் பண்ணாமல் விளையாடணும்னு தோணும். திரும்ப திரும்ப போய் கேட்டு விளையாட தோணும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ 4, 5 போயிட்டு போதும், ஒரு 4 கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கம்மியாக தான் போனேன். போயிட்டு ஐயோ எனக்கு முடியலன்ற மாதிரி நமக்கு ஆயிடுது. அது அந்தந்த ஏஜில் தாங்க என்ஜாய் பண்ண முடியும். இப்போ என் பசங்க என் அண்ணா பொண்ணுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா பெரியவங்க ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் போய் ஆசை என்ஜாய் பண்ண முடியுமான்னு தெரியாது. நம்ம உடம்பும் ஒத்துழைக்காது, நம்ம மனசும் ஒத்துழைக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு குளிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில ரைட்லாம் பார்த்தீங்கன்னா போகலை. அது மட்டும் போயிட்டு அப்படியே வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அன்னைக்கு பர்த்டேங்கிறதுனால அண்ணா வந்து நான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ ஆளுக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து கேக் வந்து கட் பண்ணலான்னு வந்து போகும்போது பிளான் பண்ணியிருந்தோம். சரி ஓகே, ஆடி கிருத்திகா இருக்குது, இது வந்தாலும் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேயே பார்த்தீங்கன்னா குனாஃபா இருந்துச்சு. ரசமலாய் குனாஃபா ஆர்டர் பண்ணி அதையே சும்மா அப்படி கட் பண்ணி நாங்கள் வந்து சாப்பிட்டு பர்த்டே செலிப்ரேஷன். அண்ணி வாங்க. ஹாப்பி பர்த்டே டு ஹாப்பி பர்த்டே டு யூ. கட் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டியர் அண்ணி. ஹாப்பி பர்த்டே டு யூ. நல்லா இருக்கும். போகிற வழியில் அங்கங்கே பிளான் பண்ணி அன்னைய டே பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படி தாங்க செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.